நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அரசரின் கனவு பற்றி தானியேல் கூறல். அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்துக் கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. விவிலிய தேடல். திருப்பாடல் 69 பகுதி 4. ஆண்டவரின் பேரன்பு நன்மை மிக்கது. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் இறை இல்லத்தின் மீது பற்றார்வம் கொள்வோம் என்ற தலைப்பில் 69வது திருப்பாடலில் 9 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து மகிழ்ந்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 13 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனதுடன் வாசிப்போம். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு பதில்மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன். என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில்மொழி தாரும். என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும். என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும். அன்பர்களே, நமது இன்றைய நாள் விவிலிய தேடலை ஒரு அர்த்தமுள்ள கதையுடன் தொடங்குவோம். இந்த கதை ஒடோமி பழங்குடி மக்களால் சொல்லப்படுகிறது. கதையின் வயது 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். ஆனாலும் இக்கதை உணர்த்தும் உண்மை காலத்தையும் தாண்டி ஒளிந்து கொண்டேதான் இருக்கின்றது. இப்போது கதைக்கு செவிமடுப்போம். ஒரு நாள் விவசாயி ஒருவருக்கு கைகாலின்றி ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் லெப்போ.
அவன் புழுவைப் போல் ஊர்ந்து கொண்டிருப்பது அவனது பெற்றோருக்கு மிகவும் வருத்தம் அளித்தது. லெப்போ தனது தந்தையிடம் தான் கடவுளை சந்தித்து மன்றாடப் போவதாக சொல்லி புறப்பட்டான். அவன் உருண்டபடியே போய்க் கொண்டிருந்த போது ஒரு விவசாயி, எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என கேட்டார். அதற்கு லெப்போ, கடவுளை காண போய்க் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது, கடவுளை பார்த்தால் எனக்காக ஒரு கேள்வி கேள். நான் கடினப்பட்டு உழைத்தாலும் ஏன் முன்னேற முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டு வா என்றார். இன்னொரு ஊரில் ஒரு நெசவாளி, நானும் 5 சகோதரர்களும் ஒன்றாக நெசவு செய்கிறோம். அவர்கள் 5 நல்ல உடல் நலமுடன் இருக்க, நான் மட்டும் நோயாளியாக இருக்க என்ன காரணம் என பதில் கேட்டு வா என்றார். லெப்போ இன்னொரு ஊரை கடந்து சென்றபோது அவனிடம் ஒரு செல்வந்த பெண், நீ கடவுளை பார்த்தால் எனக்கு எல்லா செல்வங்களும் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாமல் போனது ஏன் என கேட்டு வா என்றாள். 3 கேள்விகளையும் மனதில் நிறுத்திக் கொண்டு கடவுளை தேடி அலைந்தான் லெப்போ. ஆண்டுகள் கடந்தன. ஆனால் அவன் கடவுளை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போனான். முடிவில் ஒரு நாள் சாலையில் கண் தெரியாத கிழவர் ஒருவர் மயங்கி கிடப்பதைக் கண்டு தனது வாயிலேயே நீரை உறிஞ்சிக் கொண்டு வந்து அவர் மீது தெளித்து எழுப்பினான். மயக்கம் தெளிந்த அந்த கிழவர், நீ யார் என கேட்டார். என் பெயர் லெப்போ, எனக்கு கைகால் இல்லை, அதை கேட்டு வாங்க கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றான். அதை கேட்ட கிழவர், எனக்கு கடவுளின் வீடு தெரியும், அதை சொல்ல வேண்டுமென்றால் உன் கண்களை எனக்கு ஈடாக தர வேண்டும் என்று கேட்டார். சற்றும் தாமதிக்காமல் லெப்போ உடனே தன் கண்களை தோண்டி எடுத்து அந்த கிழவரிடம் நீட்டினான். மறுநிமிடம் கிழவரின் உருவம் மறைந்து கடவுள் அவன் முன்னால் தோன்றினார். லெப்போவுக்கு உடனே கைகால்கள் உருவாகின. மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவன் தன்னிடம் விவசாயியும் நெசவாளியும் செல்வந்த பெண்ணும் கேட்ட கேள்விகளை கடவுளிடம் கூறி அதற்கு பதில் கேட்டான். அதற்கு கடவுள், விவசாயி தன் நிலத்தில் விளைந்த தானியங்களை கூலியாட்களுக்கு பகிர்ந்தளிப்பதில்லை, அதனால் அவன் கடினப்படுகிறான். நெசவாளியோ தனது சகோதரர்களின் உழைப்பை திருடி பொருள் சேர்க்கிறான், ஆகவே அவன் நோயாளியாகவே இருக்கிறான் என்றார். சரி, அந்த பெண்ணுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கேட்டதற்கு, அவளிடம் அன்பே இல்லை, பணப்பேயாக இருக்கிறாள். எப்போது தனது செல்வத்தை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து தருகிறாளோ, மற்ற குழந்தைகளை தன் குழந்தையைப் போல நினைக்கிறாளோ, அப்போது அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்றார். கடவுளின் பதிலை கேட்டு நமது செயல்களே நமது துயரங்களுக்கான மூல காரணம் என்பதை புரிந்து கொண்ட லெப்போ, மனிதனுக்கு கைகால்கள் எதற்காக படைத்தீர்கள் என்று கடவுளிடம் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டான். அதற்கு கடவுள், ஓடோடி சென்று உதவி செய்ய கால்களையும் அள்ளித்தரவும் அரவணைக்கவும் கைகளையும் படைத்தேன் என்றார். அப்போது நமது கைகால்கள் நமக்குரியது மட்டுமல்ல, அடுத்தவர் துயதுடைப்பதற்குமானது என்பதை புரிந்து கொண்ட லெப்போ தன் இல்லம் நோக்கி புறப்பட்டான். அன்பர்களே, நாம் கேட்ட இந்த கதை, நான் மட்டும் இத்தனை துயரங்களை அனுபவிக்கிறேன், என்னை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறார், நான் படும் துயரங்களுக்கு முடிவே இல்லையா என்று கூறும் மனிதர்களுக்கு மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கின்றது. தாவீதின் வாழ்வும் கூட கடவுளின் பெருந்துணையில் மிகவும் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் தனது அருள்கொடைகளையும் பேருதவிகளையும் வழங்கிக் கொண்டிருந்த கடவுளுக்கு எதிராக அவர் பாவம் செய்தபோது அவரது வாழ்வை இருள் கவ்விக்கொண்டது. ஆனாலும் தாவீது அந்த இருளிலேயே முற்றிலும் மூழ்கிப் போய்விடவில்லை, மாறாக அதிலிருந்து தப்பிப் பிழைக்கிறார். தன் நிலை அறிந்து ஒருத்தல்கள் வழியாக அவர் கடவுளிடம் திரும்பி வந்ததுதான் இதற்கு அடிப்படை காரணம். இன்றைய உலகில் பலர் தங்கள் பாவங்களிலும் பலவீனங்களிலும் வீழ்ந்தே கிடப்பதற்கு முக்கியமான காரணம் தன்னிலை அறியாததுதான். அன்பர்களே, இதன் பின்னணியில் இப்போது நமது சிந்தனைகளை ஆழப்படுத்துவோம். தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். சுமைகள் கூட சுகம் தருமே, உன் இமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனின் உந்தன் அதிசயமே, நீ உறவாடும் நேரமே. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர் என்று தாவீது கூறும் வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இங்கே கடவுளின் பெருக்கெடுத்து ஓடும் பேரன்பை குறித்து பேசுகின்றார் தாவீது. கடவுள் அன்பானவர், பண்பானவர், இரக்கம் நிறைந்தவர், பரிவு கொண்டவர்,
மன்னித்து ஏற்கக்கூடியவர், மனிதரின் பலவீனங்களை மறக்கக்கூடியவர் ஆகிய கடவுளுக்கு மட்டுமே உரிய நற்பண்புகளை தாவீது கூறும் இந்த ஒற்றை வார்த்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. மேலும் கடவுள் துணை செய்வதில் மாறாதவர் என்பது எப்போதும் தொடரும் அவரது உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறது. அடுத்து, சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும், என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் என்கிறார் தாவீது. இங்கே கடவுளுக்கு எதிராக அவர் இழைத்த பாவம் சேற்றில் அமிழ்ந்து போகும் அளவிற்கு அவரை துயரப்படுத்துகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக ஒருவர் சேற்றிலோ அல்லது புதை மணலிலோ சிக்கிக் கொண்டால் அவ்வளவுதான், அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினம்தான். அதே வேளையில் ஒரு சிலர் அவரை மீட்க வந்தாலும் கூட அவரை எளிதில் மீட்டுவிட முடியாது, மிகவும் சிரமப்பட்டுத்தான் அவரை மீட்க வேண்டியிருக்கும். ஆக பாவத்தில் சிக்கிக் கொள்வது என்பது சேற்றிலோ அல்லது புதை மணலிலோ அகப்பட்டுக் கொள்வது போன்றதுதான் என்பதை நம் மனங்களில் நிறுத்துவோம். அடுத்து, பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக என்கின்றார் தாவீது. இந்த இறைவார்த்தையிலும் அவர் பாவம் குறித்துதான் பேசுகிறார். இவ்விடம் பெருவெள்ளம், ஆழ்கடல், படுகுழி ஆகிய மூன்றையும் பாவத்துடன் ஒப்பிட்டு காட்டுகின்றார் தாவீது அரசர். முதலில் பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக என்கின்றார். ஒரு மனிதர் பெருவெள்ளத்தில் மாட்டிக்கொண்டால் தப்பிக்க இயலாது. பெருவெள்ளம் இவ்வுலகில் எவ்வளவு பெரிய அழிவுகளையும் உயிர் சேதங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது மற்றும் இன்றும் ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். இங்கே பாவம் ஏற்படுத்தும் விளைவும் பெருவெள்ளம் போன்றதுதான் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தாவீது இவ்வாறு கூறுகின்றார் என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்து, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக என்கிறார் தாவீது. பாவம் ஆழ்கடலை போன்று என்னை அழிக்காதிருப்பதாக என்ற அர்த்தத்தில்தான் இவ்வாறு உரைக்கின்றார். ஆழ்கடலில் மாட்டிக்கொண்டால் தப்பவே முடியாது என்பதை நமது மீனவ நண்பர்களை கேட்டாலே நமக்கு புரிந்துவிடும். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட பூமி அதிர்வு காரணமாக ஆழ்கடலிலிருந்து புறப்பட்ட ஆழி பேரலைதான் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது என்பதை நமது நினைவுக்குள் கொண்டு வருவோம். ஆக பாவம் இதைவிட மிகவும் கொடுமையானது என்பது தாவீதின் வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது. தொடர்ந்து, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக என்கின்றார். இங்கே படுகுழி என்பதும் அப்படித்தான். இது திடீரென்றோ அல்லது நில அதிர்வுகளாலோ ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அண்மையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட சில படுகுழிகள் பார்ப்பதற்கே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்தன. ஆகவே தான் புரிந்த பாவத்தை இம்மாதிரியான இயற்கை நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு தன்னை காக்குமாறு இறைவேண்டல் செய்கின்றார் தாவீது. நாமும் நமது பாவ வழிகளை கண்டறிந்து அவற்றிலிருந்து விடுதலை பெற இறையருள் வேண்டி இந்நாளில் மன்றாடுவோம். இடர்கள் கூட இனிக்கின்றதே, இனியவன் என்னில் இயங்குவதால். இடர்கள் கூட இனிக்கின்றதே, இனியவன் என்னில் இயங்குவதால். தடைகளில் மனம் மகிழ்கின்றதே, என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால். நினைவிலும் நீங்காது உன் முகமே, இது நேசமே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன் அருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. ஆண்டவரின் பேரன்பு நன்மை மிக்கது என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருப்பிட பணியாளர்களுக்கான யூபிலி கொண்டாட்டம் ஜூன் 9ஆம் தேதி திங்களன்று இடம்பெற்றதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று பல்வேறு நாடுகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் திருப்பிட பிரதிநிதிகளாக செயல்படும் அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு உரை ஒன்று வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத அளவுக்கு பரந்த அளவில் பிரதிநிதிகளை கொண்டிருக்கும் திருப்பிடம் பல்வேறு நாடுகளிலும் பன்னாட்டு அமைப்புகளிடமும் தன் பிரதிநிதித்துவம் வழியாக மனிதகுல சகோதரத்துவ உணர்வுக்கும் மக்களிடையே அமைதிக்கும் உழைத்து வருகின்றது என்றார் திருத்தந்தை. தன்னுடைய அன்றாட அலுவல்களில் உதவும் அனைவருக்கும் தான் நன்றியுள்ளவனாக இருப்பதாக உரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு நாட்டு திரு அவையின் உண்மை நிலைகள் குறித்து இப்பிரதிநிதிகள் திரட்டிக் கொடுக்கும் தகவல்கள் வழியாகவே அறிய முடிகின்றது என்றார். திருத்தூதர் பணிநூலின் 3ஆம் பிரிவின் துவக்கத்தில் எடுத்துரைக்கப்படும் கால் ஊனமுற்றவரை புனிதர்கள் பேதுருவும் யோவானும் உற்று நோக்கி அவருக்கு குணமளித்த நிகழ்வை குறித்து திருப்பிட பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்த திருத்தந்தை, நம்பிக்கை அற்றிருந்த மனிதரை உற்று நோக்கி குணமளித்த திருத்தூதர்களின் செயல் நம்மையும் கடினமான பகுதிகளில் உறவை கட்டி எழுப்பவும் பாலங்களை அமைக்கவும் அழைப்பு விடுக்கின்றது என மேலும் தெரிவித்தார். திரு அவையை திருத்தந்தையுடனும் உலகின் அரசுகளுடனும் உலகின் காயங்களை நற்செய்தியின் நம்பிக்கையுடனும் இணைக்கும் பாலங்களாக திருப்பிட தூதர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் யூபிலி விழா மற்றும் நிகழவிருக்கும் திருத்தந்தையுடனான திருப்பிட பிரதிநிதிகள் சந்திப்பு குறித்தும் நேர்காணல் ஒன்றில் செய்தி அளித்துள்ளார் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். திருப்பீட பிரதிநிதிகள் நற்செய்தியின் விழுமியங்களை சுமப்பவர்களாகவும் அமைதியை விதைப்பவர்களாகவும் இடைநிலையாளர்களாகவும் செயல்பட்டு உரையாடல்கள் மேற்கொள்வதை தங்களது கடமையாக கொண்டவர்களாக திகழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கர்தினால். திரு அவையின் இந்த யூபிலி ஆண்டு திருப்பயணிகளாக வாழும் திருப்பீட பிரதிநிதிகளுக்கும் கூட ஒன்றிப்புக்கான ஒரு முக்கியமான தருணத்தை அளிக்கிறது என்றும் கூறியதுடன் கர்தினால் அவர்கள் உலகம் முழுவதும் பரவி ஒன்றுபட்டுள்ள திரு அவை என்னும் குடும்பம் யூபிலியை முன்னிட்டு திருத்தந்தையின் அருகாமைக்காக ரோமை நகரில் ஒன்று கூடுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஜூன் 6 கடந்த வெள்ளிக்கிழமை அன்று உக்ரைனின் திருப்பிட தூதுவர் பேராயர் விஸ்வால் தாஸ் குல்போகாஸ் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்தபோது போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனின் இறை நம்பிக்கை மற்றும் மனித தன்மை குறித்தும் கடுமையான தாக்குதல்களால் ஏற்பட்ட துயரங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டார். மேலும் இச்சந்திப்பு ஓர் ஆன்மீக சந்திப்பு என்று தெரிவித்ததோடு ஜூன் 6 வெள்ளிக்கிழமையன்று நடத்தப்பட்ட குண்டு வெடிப்புகள் பற்றியும் தூங்க இயலாத நகரவும் முடியாத சுதந்திரமற்ற கடினமான சூழலை பற்றியும் திருத்தந்தையுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் பேராயர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக குண்டுவீச்சு இடம்பெற்று வருகின்றது என்றும் இதனால் மருத்துவமனைகள், வங்கிகள், அரசு நிறுவனங்கள், பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்றும் பூமிக்கு அடியில் இயங்கும் 140க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கட்டப்பட்டு வருகின்றன என்றும் உக்ரைனின் நிலை பற்றி பேராயர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போர் முனையில் இறக்கும் வீரர்கள் அவர்களின் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதாகவும் அந்த சூழலில் மருத்துவரோ அல்லது அறுவை சிகிச்சை நிபுணரோ அவர்களுக்கு உதவ முடியாது, மாறாக அருள் பணியாளர்களால் மட்டுமே முடியும் என்றும் பேராயர் தெரிவித்துள்ளார். அண்மை காலங்களில் மெக்சிகோ நாட்டில் அதிகரித்து வரும் குற்ற வன்முறைகளால் காணாமல் போயுள்ள பல ஆயிரக்கணக்கான மக்களை கண்டுபிடிப்பதில் அரசியல் தலைவர்களும் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் இருப்போரும் கலந்துரையாடலுக்கும் ஒத்துழைப்புக்கும் முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது தல திரு அவை. அரசியல் தலைவர்களுக்கும் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் இவ்வழைப்பை விடுத்துள்ள மெக்சிகோ பெருமறை மாவட்டத்தின் துணை ஆயர் பிரான்சிஸ்கோ ஹாவியர் அச்சேரோ அவர்கள் தங்கள் குழந்தைகள் காணாமல் போயுள்ள பெற்றோர்கள் 200க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரிந்து காவல்துறையின் மீது நம்பிக்கையின்றி தாங்களே தேடி வருவதாகவும் பங்குத்தளங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் மையங்கள் வழி இதனை செயல்படுத்துவதாகவும் கூறினார். மெக்சிகோ உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி 2006ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 1,25,000 பேர் காணாமல் போயுள்ளனர். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஆப்பிரிக்காவின் சகாராவை அடுத்த நாடுகள் ஐரோப்பாவின் இடத்தை பிடித்து வருவதாக பியூ என்ற ஆய்வு நிறுவனம் தெரிவிக்கின்றது. சகாராவை அடுத்த நாடுகளில் குழந்தை பிறப்புகள் அதிகரித்து வருவதாலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவ மதத்திலிருந்து பலர் வெளியேறி வருவதாலும் கிறிஸ்தவ எண்ணிக்கையை பொறுத்தவரையில் சகாராவை அடுத்த நாடுகள் ஐரோப்பாவின் இடத்தை பெற்று வருவதாக இந்த ஆய்வு அமைப்பு தெரிவிக்கின்றது. பியூ ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி கிறிஸ்தவமே எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருந்தாலும் ஆசியா, பசிபிக், மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வட ஆப்பிரிக்காவில் மிகவும் குறைவாக இருப்பது மட்டுமல்ல, பல பகுதிகளின் மக்கள் மதம் சாராதவர்களாக தங்களை வெளிப்படுத்துவதாலும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.